பரமனை மதித்திடா பங்கையாசனன் ஒருதலை கிள்ளியே ஒடிந்த வானவர் குருதியும் அகந்தையும் கொண்டு தந்தம் புரிதடு வடுகனை போற்றி செய்யுவோம். லாம்பல்ல வேடமுகத்து விநாயகனையும் பெருமான் கந்தவேள் பெருமானுடைய திருவடிகளை மனவடிகளால் வழிபாடு செய்து இவ்வாலயத்தை நெறிப்படுத்தி வழிப்படுத்தி முப்போதும் திருமேனி தீண்டி பூஜித்து வழிபாடாற்றுகின்ற தவப்பேற்றினை பெற்ற பிரதம சிவாச்சாரியார், அவர்தாம் ஏனைய அந்தன சிவாச்சாரியார்கள் இவ்வாலயத்தில் நல்ல பணிகளை ஆற்றி இந்து சமயத்தை வளர்க்கின்ற சிந்தனையிலே தொழிற்பட்டு கொண்டிருக்கின்ற அன்பர்கள், அடியார்கள், தவில் நாதேஸ்வர கலைஞர்களே, அத்துணை பேரையும் இந்த நேரத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்து எம்பெருமானுடைய இந்த திவ்ய அலங்கார உற்சவத்திலே அடியேன் சிறியேனுக்கும் எம்பெருமானுடைய திருவருள் கைகூடியுள்ளது. 2016ஆம் ஆண்டு எங்களுடைய புத்தாண்டு பிறந்து மன்மத வருஷத்திற்குரிய இந்த கிரிகையிலே இவ்வாலயம் சார்ந்து இவ்வூர் சார்ந்து இந்து மக்கள் அனைவரும் நல்லதொரு சிந்தனைகள், நாங்கள் எல்லோரும் நல்லதொரு மனித பிறப்பை எடுத்துள்ளோம், அந்த மனித பிறப்பின் அடிப்படையில் அறவிழுமியங்களை எல்லாம் பின்பற்றி இந்த வையத்துள்ளே வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று ஒரு நல்ல சிந்தனையோடு நாம் எல்லாரும் எம்பெருமானுடைய சன்னிதானத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். எங்களுடைய இந்து மதத்திலே நாங்கள் எல்லோரும் இறை வழிபாட்டில் அர்ப்பணமாகிக் கொள்கிறோம். அதே போன்று மகோற்சவ காலங்களிலும் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பது போல நாங்கள் மகோற்சவ காலங்களிலே அதை விட அதிகமாக வழிபட்டுக் கொள்கிறோம் அல்லவா? அப்படி இறைய சிந்தனையை பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நாங்கள் நல்லதொரு சிந்தனையினையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலே இவ்வாலயத்தினுடைய தர்மகர்த்தாக்கள், உபயகாரர்கள், இவ்வூர் சார்ந்த அன்பர்கள், சைவ பெரியோர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த சிறிய நற்சிந்தனைகளை சொற்பொழிவு என்ற அடிப்படையிலே நற்சிந்தனைகளை அடியார்களும் பின்பற்றி கொள்ள வேண்டும். நாங்கள் இறைவனுடைய சிந்தனையோடு நல்லதொரு விழுமியங்களையும் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு உள்நோக்கத்தோடும் எங்களுடைய இந்து சமயத்தினுடைய தாற்பரியங்கள் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு இந்த ஒரு கைங்கரியத்தை நடாத்தி வருகிறார்கள். அப்படியான இந்த கைங்கரியத்திலே ஈடுபடுகின்ற அத்துணை உள்ளங்களுக்கும் எல்லாம் வல்ல கந்தவேள் பெருமானுடைய திருவருள் நிறைவாக கிடைக்கப்பெற வேண்டும் என்று என்னுடைய இந்த ஆரம்பத்திலே கூறிக்கொண்டு இன்றைய தினம் அடியேன் சிறியனுக்கு ஒரு சிறிய வாய்ப்பு ஒன்று கிடைக்கப்பெற்றுள்ளது. இங்கு சொற்பொழிவு இன்றைய நவநாகரிக காலத்திலே ஒரு நேரத்திலே அன்பர்கள் ஒன்று கூடியிருந்து உரைநீர் செவமெடுப்பது இப்ப தற்காலத்திலே மிக குறைவாகவே சென்று கொண்டிருக்கின்ற ஒரு விடயம். ஆனாலும் ஒவ்வொரு அடியவனும் இந்த மகோற்சவ காலத்திலாவது தன்னுடைய தாற்பரியங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் எங்களுடைய இந்து மதமானது காலத்தால் எப்பொழுது தோற்றம் பெற்றது, எப்பொழுது நிறைவடைந்துள்ளது என்று யாராலும் கணிக்கப்படாத ஒரு மதம். எந்த மதத்தை நாங்கள் எடுத்து நோக்கினாலும் ஒவ்வொரு மதமும் ஒரு தனக்கென ஒரு கொள்கையை உள்வாங்கி இருக்கிறது. அதே போன்று எங்களுடைய இந்து மதமும் மனிதனை மனிதனாக வாழ வைக்க வேண்டும், மனிதன் தனக்குள்ளே இருக்கின்ற சிந்தனைகளை வெளிப்படுத்த வேண்டும், சிந்தித்து தொழிலாற்ற வேண்டும், ஜீவகாருண்யம் உள்ளவனாக திகழ வேண்டும் என்று சொல்லி பல்வேறுபட்ட அறவிடயங்களை என்னுடைய இந்து மதம் போதிக்கின்றது. இந்து மதம் எப்பொழுது தோற்றம் பெற்றது என்பதை இதுவரைக்கும் எந்த ஒரு அறிஞரும் தீர்க்கமான பகையை சொல்லவில்லை.
மார்க்ஸ் மூலர் என்ற அறிஞரே தன்னுடைய வரலாற்றை ஆராய்கின்ற பொழுது சிந்துவெளி நாகரிகத்தில் இந்து சமயம் கடைபிடிக்கப்பட்டது என்று சொல்லுகின்ற பொழுது சொன்னார், எங்களுடைய காலத்தை எல்லாம் நாங்கள் வரையறை செய்கின்ற பொழுது இந்து மதம் சிந்துவெளி நாகரிகத்தில் இருந்து தோற்றம் பெற்றது என்று சொல்லுகிறோம். ஆனால் அந்த மார்க்ஸ் மூலர் என்ற அறிஞரே சொல்லியிருக்கிறார், இந்த சிந்துவெளி நாகரிகத்திற்கு முற்பட்ட காலத்திலும் இந்து சமய விழுமியங்கள், இந்து சமய வழிபாட்டு லட்சணைகள் எல்லாம் பின்பற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்து மதம் காலத்தால் முற்பட்ட மதம். எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டது, எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்பது திண்ணமாக குறிப்பிடப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறார். அப்படியான எங்களுடைய இந்து மதத்தினுடைய தற்காலத்தன்மையை நாங்கள் ஆராய்கின்ற பொழுது அரும்பெரும் பொக்கிஷமானதுதான் எங்களுடைய இந்து மதம். எங்களுடைய இந்து மதத்தினுடைய தாற்பயங்கள் இன்றைக்கு பின்பற்றப்படுகிறதா என்று கேட்டால் மிகவும் ஒரு வினாக்குறியாகத்தான் இருக்கிறது. ஆனால் நாங்கள் இறை சிந்தனையில் இருந்து விலகவில்லை. அதை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். கடவுள் இருக்கின்றது என்பவனும் வழிபாடு செய்கிறான், கடவுள் இல்லை என்பவனும் வழிபாடு செய்கிறான். நாங்கள் வீட்டிலே கிரிகைகளை ஆற்றுகின்ற பொழுதும் கடவுள் இல்லை என்று வாதிடுவன் கூட அதிலே கடைபிடித்துக் கொள்கிறான். அவன் நாங்கள் இறை சிந்தனையிலே நாங்கள் கடைபிடித்துக் கொள்ளுகிறோம். ஆனால் எமக்குரிய பண்பாடுகள், கலாச்சாரங்கள், விழுமியங்களை நாங்கள் பின்பற்றுகிறோமா என்று பார்த்தால் வினாக்குறிதான் எழுக்கின்றோம். நாங்கள் இந்து மதத்தவர்களாக, குறிப்பாக மனிதர்களாக பிறந்திருக்கிறோம். எங்களுடைய இந்து சமயம் இன்றைக்கு தமிழர்கள் நாங்கள் எத்தனையோ இழந்து இப்பொழுது எங்களிடம் இருக்கிறது கல்வியும் பண்பாடும் மட்டுமே என்று சொல்வார். அப்படியான ஒரு காலகட்டத்திலே நாங்கள் இந்து சமய விழுமியங்களையும் இந்து மத தாற்பயங்களையும் நாங்கள் கடைபிடித்து நாங்கள் மனிதனின் மனிதராக வாழ பழகிக் கொள்ளுகின்ற ஒரு பண்பினை நாம் உம்மிடத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்படுத்தி கொள்ளுகின்ற பொழுதுதான் எங்களுடைய உள்ள கமலத்திலே இறை அருள் கிடைக்கும் என்று பெரியோர்கள் முதற்கொண்டு தற்காலம் வரை உள்ளவர்கள் கூட என்னுடைய மனம் தூய்மை என்று பேசுகிறார்கள். உடல் தூய்மை ஏற்பட்டால்தான் இறை சிந்தனை ஏற்படும். ஒரு மனிதனுக்கு அடிப்படையான ஒரு விடயமே மனம். நாங்கள் ஆலயத்துக்கு வர வேண்டும், இறை சிந்தனையில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தாற்பயத்தை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய மனம் சுத்தமாக இருக்க வேண்டும். மனத்திலே நல்ல சிந்தனைகள், நல்ல எண்ணங்களை ஏற்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக நாங்களும் வளர்வோம், எம் சமூகம் வளரும், எங்களுடைய இறை சிந்தனை மனிதநேய பண்பு மேலோங்கும் என்பது ஒரு யதார்த்தமான வரவிலக்கணம். இதன் அடிப்படையிலே எம்பெருமானுடைய சன்னிதானத்திலே நான் பொதுவாக இன்றைய தினம் மட்டும் நான் வருகின்றேன் என்றபடியினால் ஒரு சிறிய விடிய பிறப்பை இந்த இடத்திலே நான் சமர்ப்பித்து விடலாம் என்று எண்ணுகிறேன். நாங்கள் பொதுவாக அடியார்கள் எல்லோரும் வழிபாடு செய்கிறோம், பக்தி நிலையிலே வழிபாடு செய்கிறோம். நாங்கள் உள்ளத்திலே இறைவனை தியானிக்கிறோம். அப்படி உள்ளத்திலே தியானித்து எங்களிடம் இருக்கின்ற பக்தியை இறைவனிடத்திலே ஒப்படைக்கிறோம். இந்த பக்தி மிக பிரதானமாக இரண்டாக அழைக்கப்படுகிறது. ஒன்று வன்பக்தி, மென்பக்தி என்று சொல்வார். வன்பக்தி என்று சொன்னால் உடலை வருத்தி நாங்கள் இறைவனை அடைந்து கொள்வது வன்பக்தி. காவடி எடுக்கிறோம், அலகு குத்துகிறோம், எங்களுடைய உடலை வருத்தி நாங்கள் இறையற்படத்தை பெற்றுக்கொள்வோமாக இருந்தால் அது வன்பக்தி என்று சொல்லுவார். மென்பக்தி என்று சொன்னால் திருமுறைகளோடு இறை நாமத்தை உச்சரித்தபடி இறைவனை உள்ள கமலத்திலே நாங்கள் சேர்ப்பிக்கிறோமாக இருந்தால் அது மென்பக்தி, உள்ளத்தால் வழிபாடு செய்து கொள்வது. ஆனால் இந்த இரண்டு பக்திகளுக்கு அப்பாலே பிரபக்தி என்று ஒன்று பேசப்படுகிறது. பிரபக்தி என்று சொன்னால் அதீத பக்தி. எங்களுடைய நாயன்மார் வரலாறுகளிலும் சரி அல்லது இதிகாச புராணங்களிலும் சரி பிரபக்திக்கு ஆதாரப்படுத்தப்பட்டிருக்கிறது. சில பேர் எண்ணக்கூடும், இவனும் புராணங்கள் இதிகாசம் என்றால் துவங்குகிறான். உண்மையிலே இன்றைக்கு புராணங்கள், இதிகாசங்கள், திருமுறைகள் எல்லாம் வினாக்குறிகளும் கேளிக்கைகளுமாக மாற்றப்பட்டு விட்டன. உண்மையிலே நானும் இதிகாசங்களை கற்று துறை தேர்ந்தவனும் அல்ல, அல்லது புராணங்களை முழுமையாக கற்றுத் தேர்ந்தவனும் அல்ல.
என்னுடைய கல்வித்துறை வேறு, பேசிக்கொண்டிருக்கிற துறை வேறு. உங்களுடைய வழமையாக வருகின்ற சொற்பொழிவாளர் வரவில்லை என்பதற்காகத்தான் நான் இன்று வந்தேன். ஆனால் என்னுடைய துறை வேறு, அரசியல் துறை. ஆனால் இந்து சமயத்தினுடைய தாற்பரியத்தை நாங்கள் பின்பற்றிக் கொள்ள வேண்டும். அந்த பக்தி நிலை என்கின்ற பொழுது பிறபக்தி, நாங்கள் பெரிய புராணத்திலே பார்த்தால் கண்ணப்ப நாயனாருடைய பக்தியை அதற்கு மேலான ஒரு பக்தி என்று பேசுகிறோம், காரைக்கால் அம்மையாருடைய பக்தியை பேசுகிறோம், இயற்பகையினருடைய பக்தியை, இப்படி அடுக்கிக் கொண்டு போகலாம் பிறபக்திக்கு. எம்பெருமான் முருகப்பெருமானுடைய சன்னிதானத்திலே முருகனுடன் பிரபக்தியை பற்றி நாங்கள் சிறிது நேரம் என்னுடைய சிந்தனையை உங்களிடத்தில் ஒப்படைக்கலாம் என்று. இந்த முருகப்பெருமானுடைய வழிபாட்டுத்தன்மையை ஆராய்கின்ற பொழுது எங்களுடைய தமிழர்களுடைய மூத்த கடவுள் என்று பேசுகிறோம். அந்த தமிழுக்கு அடிப்படையானவனே எங்களுடைய முருகப்பெருமான் என்று சொல்லுகிறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த முருகப்பெருமானை பக்தி நிலையிலே நாங்கள் வள்ளி தெய்வானை சமேதராக முருகப்பெருமான் என்று சொல்லுகிறோம். 2 திருமணங்களை நிறைவு செய்திருக்கிறார். இதை கிருபானந்த வாரியார் சொல்லுவார், கற்பு மனம் களவு மனம். முருகப்பெருமானுடைய மனம் கற்பு மனம் களவு மனம் என்று சொல்லி 2 வகையான மனங்களை பெற்றிருக்கிறார். இந்த 2 மனங்களுக்கும் பக்தி நிலைமை பேசப்படுகிறது. எப்படி என்று சொன்னால், கந்தபுராணத்திலே கச்சியப்ப சிவாச்சாரியார் விஷ்ணு பகவானுடைய கண்களிலே இருந்து 2 பெண்கள் அவதரித்தார்கள். விஷ்ணு பகவானுடைய கண்களிலே இருந்து கண்ணீர் வடிகின்ற பொழுது அந்த கண்ணீர் துளிகளிலே இருந்து 2 பெண்கள் உருவாக்கமடைந்திருந்தார்கள். அதிலே ஒருவர் அமுதவல்லி, இன்னொருவர் சுந்தரவல்லி. இந்த அமுதவல்லி சுந்தரவல்லி இந்த 2 பேரும் முருகப்பெருமானை தாங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று 2 பேரும் மகாதவம் இருக்கிறார்கள். அப்படி இந்த அமுதவல்லியும் சுந்தரவல்லியும் திருமணம் செய்வதற்காக நீண்ட காலம் அப்படி தவத்தில் இருக்கின்ற பொழுது முருகப்பெருமான் காட்சி கொடுத்தார். உங்களுக்கு இந்த பிறப்பிலே இதற்குரிய வாய்ப்பு இல்லை. அமுதவல்லி தேவலோகத்திலும் சுந்தரவல்லி பூலோகத்திலும் அவதரித்துக் கொள்வீர்கள். அப்படி தேவலோகத்திலும் பூலோகத்திலும் அவதரித்துக் கொள்ளுகின்ற பொழுது உங்களை நான் வந்து ஆட்கொள்வேன் என்று முருகப்பெருமான் திருவாய் மலர்களினார். இப்பொழுது இந்த அமுதவல்லியான தெய்வயானை, அமுதவல்லியானவள் தேவலோகத்திலே தேவேந்திரனுக்கு மகளாக பிறந்தாள். அங்கு போர்க்காலத்திலே பிறந்ததனாலே ஐராவதம் என்ற யானை இடத்திலே கொடுத்து குழந்தையை வளர்க்கிறார். 5 அறிவு உள்ள மிருகத்திலே 6 அறிவு குழந்தையை கொடுத்து வளர்க்கிறார். அப்படி வளர்க்கின்ற பொழுது அந்த குழந்தைக்கு நாங்கள் தெய்வ யானை என்று பெயரை வைத்தார்கள். அந்த தெய்வ யானை எதுவித தடைகளுமின்றி உடனடியாக முருகப்பெருமான் யுத்த காண்டத்தினுடைய நிறைவு பகுதியே திருமணம் செய்து கொடுக்கப்படுகிறது நாரதரின் ஊடாக. அதை நாங்கள் கற்பு மனம் என்று சொல்லுவோம். அதாவது இந்த இந்திர பகவான் தேவர்களை வதம் செய்யுமாறு, மன்னிக்க வேண்டும், அசுரர்களை வதம் செய்யுமாறு முருகப்பெருமானிடத்திலே கேட்டுக்கொள்கிறார். தேவர்களுடைய நிலையை நிலைவரச் செய்ய வேண்டும், தேவர்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும், அதற்கான விடிவினை பெற்றுத்தருமாறு கோருகின்றார். அப்பொழுது நாரத பகவான் அந்த தெய்வ யானையை முருகப்பெருமானுக்கு நீர் தானமாக கொடுக்க வேண்டும். இந்திர பகவான் ஏற்றுக்கொள்கிறார். யுத்த காண்டம் முடிகின்ற பொழுது இந்திர பகவானிடத்திலே இந்த நாரதர் கேட்கிறார், நீ கொடுத்த வாக்கை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும், முறைப்படி தெய்வ யானையை முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து கொடுங்கள் என்று சொன்னார். முறைப்படி அங்கு சிவன் பார்வதி சமேதராகவும் இங்கு இந்திராணி சமேதராகவும் தங்களுடைய மகளை தாரார்ப்பணம் செய்து கன்னிகாதானத்துடன் தெய்வ யானையை முறைப்படி திருமணம் செய்து கொடுத்தார்கள். இதை கச்சியப்பர் கற்பு மனம் என்று சொல்லுகிறார். முறைப்படி மணமகன் மணமகளுக்கு பெற்றோருடன் சம்மதத்துடன் திருமணத்தை நிறைவேற்றி கொடுத்தார். இது கற்பு மனம். இதே போன்று வள்ளியை திருமணம் செய்த முறைமையை களவு மனம் என்று சொல்லுகிறார். ஆனால் தெய்வ யானையை திருமணம் செய்தமைக்கும் வள்ளியை திருமணம் செய்தமைக்கும் இடையிலே ஆராய்கின்ற பொழுது அங்கே நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றது. அங்கு சுந்தரவல்லியான
இந்த சுந்தரவல்லியாக விஷ்ணு பகவானுடைய கண்ணிலே இருந்து தோன்றிய சுந்தரவல்லி பூலோகத்திலே சென்று அவதரிக்கிறார். அதாவது பூலோகத்திலே நம்பி என்று சொல்லப்படுகின்ற வேடுவகுல தலைவன், அவனுக்கு 7 ஆண் குழந்தைகள், பெண் குழந்தை இல்லை என்று கவலைப்பட்டார். இன்றைக்கு எத்தனை பேர் பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று கவலைப்படுகிறார்களோ தெரியவில்லை. ஆனால் உண்மையிலே இலக்கிய ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு இல்லத்திலே பெண் குழந்தை இருக்க வேண்டும். அப்படி பெண் குழந்தை இருந்தால்தான் இலட்சுமி கடாட்சம் கிட்டும் என்று சொல்லுவார்கள். பெண் குழந்தை இருந்தால் வீடு சுத்தமாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். வீட்டை அழகுபடுத்துவாள், கோலம் போடுவாள். அது பெண் குழந்தை இருக்கிற வீடு புறம்பாக தெரியும் என்று சொல்லுவார்கள். அதனாலே இந்த நம்பி என்ற மன்னவனுக்கும் 7 ஆண் குழந்தைகள், ஒரு பெண் குழந்தை இல்லை என்று கவலைப்பட்டான். முருகப்பெருமானை நோக்கி எத்தனையோ நேர்த்திக் கடன்களை எல்லாம் ஆற்றினான். பாருங்கள், பக்தி நிலைமையை வழிபாடு செய்கின்ற பொழுது சோதனைகள் வரும். குறிப்பாக ஒரு மாணவன் சாதாரணமாக பரீட்சையிலே சித்தியடைய முடியாது. இன்றைக்கு நாங்கள் தரமைந்து புலர் பரீட்சையை பாருங்கள், எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் என்ன படாத பாடெல்லாம் படுத்துறோம். எத்தனையோ சோதனைகளை தாண்டித்தான் அவர் பரீட்சையிலே சித்திவடைய வேண்டியதாக இருக்கிறது. அவன் நாங்கள் இலகுவாக இவருடைய அருட்கடாட்சத்தினை பெற முடியாது. அவன் இந்த நம்பி என்ற மன்னவனும் தனக்கு ஒரு பெண் குழந்தை தேவை என்று சொல்லி முருகப்பெருமானை அன்றாடம் வழிபாடு செய்து வருகிறான். அப்படி வழிபாடு செய்து வருகின்ற பொழுது அந்த சுந்தரவல்லி என்று சொல்லப்படுகின்ற அந்த வைகுண்டத்திலே இருந்து இந்த சுந்தரவல்லி என்று சொல்லப்படுகின்ற பெண்ணானவள் பூலோகத்திலே வந்து பிறக்கிறாள் என்று சொல்லப்படுகிறது. எப்படி என்று சொன்னாலாம், ஒரு மான் ஒன்று கருவுற்றிருந்தது. அதை கச்சியப்பர் சைவ சித்தாந்தத்தோடு தொடர்படுத்துகின்ற பொழுது அந்த மான் இலக்குமி அம்பாள் என்றும், ஆண்மானாக வந்தது விஷ்ணு பகவான் என்றும் சொல்லுகிறார். அப்படி அந்த இலக்குமி அம்பாளாக வந்த மான் அந்த வள்ளி கிடங்கு, அதாவது ராசவள்ளி கிழங்கு, அகன்றெடுக்கப்பட்ட கிடங்கு, அந்த மண் மெருதுவாக இருக்கும். எப்பவும் அந்த கிழங்கு அகன்றெடுக்கப்பட்ட பிரதேசம் மெருதுவானதாக இருக்கும். அப்ப இந்த அந்த இலக்குமி அம்பாளாக இருக்கின்ற அந்த மான் கருவுற்றிருந்தமையினாலே அந்த வள்ளிக்கிடங்கிலே வந்து கன்று ஈன்றது. தன்னுடைய இனமாக இல்லை, மனித வடிவத்திலே இருக்கின்றது. அந்த மான் சென்று விட்டது. இந்த நம்பி என்ற மன்னவன் வேட்டைக்காக விரைந்து வந்து கொண்டிருந்தான். அந்த வள்ளிக்கிடங்கிலே குழந்தை இருப்பதை கண்டான், ஆனந்தப்பட்டான். தனக்கு பெண் குழந்தை இல்லை என்று கவலைப்பட்டிருந்தேன், ஆனால் அத்தகைய கொடுமை நீங்கிவிட்டதே என்று சொல்லி மிக அங்கலாய்ப்பு பெற்றான். அப்படி எடுத்து தன்னுடைய அந்த தனக்கு கிடைத்திருக்கிற லட்சுமி கடாட்சம் என்று சொல்லி அந்த பெண் குழந்தையை வாரி அணைத்து கொண்டு தன்னுடைய மனைவியாகிய கொடிச்சி இடத்திலே கொடுத்தான். அந்த வேடுவர் குலம் என்றபடியினாலே அங்கு காரண பெயர் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் கொடிச்சி என்று சொன்னால் சில பேர் எண்ணிக்கொள்ளக்கூடும், கொடியவள் அப்படி என்று எண்ணுவார். ஆனால் இலக்கிய ரீதியாக பார்த்தால் கொடி போன்ற இடையுடையவள் என்று சொல்லுவார். அப்படி அந்த கொடிச்சியிடம் கொடுத்து தன்னுடைய மனைவியிடத்திலே கொடுத்து அந்த குழந்தையை வளர்க்கிறார். 7 ஆண் குழந்தைக்கு ஒரு பெண் குழந்தை. மிகவும் விசாலமாக எத்தனையோ பொருட்கள் எல்லாம் அர்ப்பணிப்பாக கொடுத்து அந்த குழந்தையை செல்வச் செழிப்போடு வளர்க்கிறார். அப்படி அந்த குழந்தையை வளர்த்து வருகின்ற பொழுது அந்த வேடுவ குல மரபின்படி அந்த வயது வந்து பருவமடைந்த பெண் குழந்தையைத்தான் தங்களுடைய திணைப்புலத்திலே காவலுக்கு விடுவது வழமை. இந்த வேடுவ குலத்திலே இருக்கின்ற மரபு தங்களுடைய திணைப்புலங்களுக்கு காவலுக்கு விடுவது யாரு என்று சொன்னால் தங்களுடைய வீட்டிலே இருக்கின்ற வயது வந்த பருவமடைந்த பெண் குழந்தையை காவலுக்கு விடுவார். அப்படியாக இங்கேயும் இந்த வள்ளியானவள் பருவமடைந்து இருக்கின்ற பொழுது கையிலே கவனை கொடுத்து திணைப்புலத்திலே காவல் செய்யுமாறு விடுகின்றார். இப்பொழுது திணைப்புலத்திலே இந்த வள்ளியானவள் என்று காவல் செய்கிறார். பாருங்கள், அவள் பிறந்த நோக்கம் வேறு, ஆனால் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை வேறு. ஆனால் தேவியானை பாருங்கள், தேவலோகத்திலே பிறந்து உடனடியாக திருமணத்தை மேற்கொண்டு முருகப்பெருமானிடத்திலே சரணாகதி அடைந்து விட்டார். ஆனால் இங்கே வள்ளி பிறந்ததன் நோக்கம் வேறு. இப்பொழுது திணைப்புலத்திலே காவலுக்கு நிற்கிறார். அப்படி காவலுக்கு நிற்கின்ற பொழுது
இந்த வள்ளியை எப்படியாவது முருகப்பெருமானிடத்தில் இணைக்க வேண்டும். இப்ப நாங்கள் எல்லோரும் ஆலயத்திற்கு வருகை தந்திருக்கிறோம். நாங்கள் எல்லோரும் ஜீவாத்மாக்கள். இந்த ஆலயத்திலே மூல விக்கிரகத்திலே இருப்பது பரமாத்மா என்று சொல்வார். நாங்கள் எல்லோரும் ஜீவாத்மாக்கள். பரமாத்மாவாகிய முருகப்பெருமானை சென்று நாங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய சிந்தனையை முருகப்பெருமானிடத்திலே ஒப்புவிக்க வேண்டும் என்று சொன்னால், இங்கே நடுவிலே அந்த நந்தி என்று சொல்லப்படுகின்ற பலிபீடத்திலே இருக்கின்ற இந்த மயிலை நாங்கள் வழிபாடு செய்து கொள்ள வேண்டும். சிவனாலயம் என்று சொன்னால் நந்தியம் பெருமான் இருப்பார். விஷ்ணுவாலயம் என்று சொன்னால் கருட பகவான் இருப்பார். முருகனுடைய சன்னிதானத்திலே மயில் இருக்கும் அல்லவா? நாங்கள் முதலிலே எங்களுடைய ஜீவாத்மாவாகிய மயிலுடன் ஒப்புவிக்க வேண்டும். எங்களிடம் இருக்கின்ற குறைகள், நாங்கள் எதை வேண்டி வந்தோமோ அதை ஒப்படைக்கின்ற பொழுதுதான் அது பரமாத்மாவுக்கு சென்றடையும். அப்ப ஜீவாத்மாவை பரமாத்மா தொடர்புபடுத்த வேண்டும் என்று சொன்னால் இன்னொரு ஜீவாத்மா தேவை. நாங்கள் எல்லோரும் இலகுவாக முருகப்பெருமானை வெற்றி கொள்ள முடியாது, அருளுக்கும் பாத்திரமாக முடியாது. அதுக்காகத்தான் அங்கே இடைக்குள்ளே ஒரு ஜீவாத்மா தொலைப்பட்டு கொண்டிருக்கிறது. இதே போன்றுதான் இந்த வள்ளி ஜீவாத்மா, முருகப்பெருமான் பரமாத்மா. இந்த வள்ளி பரமாத்மாவை இடையே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அங்கு இடையிலே இன்னொரு ஜீவாத்மா தொலைப்பட வேண்டும். அவ இந்த வள்ளியை முருகப்பெருமானிடத்திலே சேர்க்கின்ற பொறுப்போ நாரதரிடத்திலே இருக்கிறது. நாரதரிடத்திலே இருக்கிறது. முனிசிரேஷ்டர்களிலே சிறப்பானவர் நாரதர் என்று சொல்லுவோம். எந்த ஒரு முனிவர்களுக்கும் இல்லாத சிறப்பு இந்த நாரதருக்கு இருக்கு என்று சொல்லுவார். மூணு லோகத்திற்கும் செல்லுகின்ற தேவலோகம், விண்ணுலகம், மண்ணுலகம் என்று சொல்லப்படுகின்ற 3 லோகத்திற்கும் செல்லுகின்ற பெருமை பெற்றவர் இந்த நாரதர். அப்படியான இந்த நாரதர் வள்ளியை எப்படியாவது முருகனிடத்திலே சேர்க்க வேண்டும் அல்லவா? இவர் வள்ளி இடத்திலே வருகின்றார். வள்ளி திணைப்புலத்திலே காவல் காத்து கொண்டிருக்கிறார். இப்படி வந்து இந்த நாரதர் வள்ளியை பார்த்து சொன்னார், வள்ளி, உனக்கு நான் திருமணம் பேசி வந்திருக்கிறேன் என்று சொன்னார். எங்கேயாவது இலக்கிய ரீதியாக பேசியிருப்பார்கள். ஒரு பெண் குழந்தை திருமண வயதை அடைந்து விட்டால் திருமணம் பேசியிருக்கிறோம் என்று சொன்னால் எந்த ஒரு பெண்ணும் வெட்கப்படாமல் இருக்க மாட்டார்கள், வெட்கப்படுவார். வள்ளியும் வெட்கப்பட்டால், அவரை வெட்கப்படுகின்ற பொழுது நாரதர் சொன்னார், வள்ளி, நீ வெட்கப்படுகிறாய், மணமகன் யார் என்று சொன்னால் நீ ஆனந்தப்படுவாய், இன்னும் மகிழ்ச்சி வருவாய் என்று சொன்னார். வள்ளி கேட்டால், யார் அந்த மணமகன் சொல்லுங்கள் என்று சொன்னார். அவர் நாரதர் முருகப்பெருமானை புகழ்ந்து பேசிக் கொண்டு வாரார். சிவனுடைய புத்திரன், திருமாலுடைய மருமகன், விநாயகருடைய தம்பி, இப்படி அடுக்கிக் கொண்டு போகிறார். வள்ளிக்கு கோபம் வந்தது. வள்ளி நாரதர் மீது கோபம் கொண்டு, இவ்வளவு நேரம் சுவாமி என்று பேசினவள், அதான் சொல்வார்கள் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மத்திமம். வள்ளி இவ்வளவு நேரம் சுவாமி சுவாமி என்று கதைத்தவள் இப்போ எப்படி பேசுறாண்டா, நாரதா என்று பேசுகிறார். நாரதா என்று பேசி, நீ யாரை திருமணம் செய்ய வந்திருக்கிறாய் என்று பேசினார். நாரதர் திகைப்புற்றார். என்ன இது சிவனுடைய புத்திரன், நான் அன்றாடம் வணங்குகின்ற திருமாலுடைய மருமகன், விநாயகப் பெருமானுடைய தம்பி, இந்த முருகப்பெருமானுக்கு எத்தனை பெண்கள் காத்திருக்கிறார்கள், இந்த வள்ளியை திருமணம் செய்வதற்காக வந்திருந்தேன், ஆனால் இந்த வள்ளியோ இப்படி புறக்கணிக்கிறானே என்று நாரதர் ஏங்கி போனார். வள்ளி ஏசுகிறான். சிவன் சிவகோத்திரத்தைச் சேர்ந்தவர் சுடலையிலே நடனம் ஆடுகிறார். பாருங்கள், வள்ளி இழிவாக பேசத் தொடங்குகிறார். யாருக்கு நீ யாரை திருமணம் செய்ய கொண்டு வந்தாய்? தந்தையோ சிவகோத்திரம், சுடலையிலே நடனம் ஆடுகின்றாள். தாயார் இடையர் ஜாதி, விஷ்ணுவனுடைய தமக்கையார் தானே, ஆகவே சொல்கிற இடையர் ஜாதி என்று சொல்லுகிறார். தமையனுடைய முகத்தை பார்க்கவே எனக்கு விருப்பமில்லை என்று சொல்லி வள்ளி அந்த குடும்பத்தை இழிவுபடுத்தும் வகையில் நாவை போடுகிறார். இப்பொழுது நாரதருக்கு கோபம் வந்தது. நாரதர் உடனே சொன்னார், வள்ளி, நீ குறவர் குலம், உன்னுடைய புத்தியும் குறப்புத்தி, உன்னை பற்றி பிரயோசனமில்லை, உன்னுடைய குலம் அப்படி என்று சொல்லி நாரதருக்கும் கோபம் வந்தது. நாரதர் உடனே சொன்னார், நீ சிவனை இழிவாக பேசினாய், ஏற்றுக்கொள்கிறேன். விநாயகப் பெருமானை இழிவாக பேசினாய், பிரச்சனை இல்லை.
நான் அன்றாடம் வணங்குகின்ற நாராயணனை நீ இழிவாக பேசிவிட்டாய். ஆகவே உன்னை நான் மறுகணம் பார்க்கின்ற பொழுது உன்னை திருமண கோலத்திலே தான் பார்ப்பேன். இது எனது பிரம்ம முடிச்சின் மீது சத்தியம் என்று சொல்லி தான் அணிந்திருந்த பூநூலை எடுத்து சத்தியம் பண்ணினார். பாருங்கள், நாரதருக்கு கோபம் வந்தது. தன்னுடைய தெய்வத்தை இழிவாக பேசிவிட்டார். தன்னுடைய பிரம்ம முடிச்சின் மீது அந்த பூநூல் மீது எடுத்து சத்தியம் பண்ணுகிறார். அப்படி சத்தியம் பண்ணிவிட்டு இந்த நாரதர் எங்கே போகிறார் என்று சொன்னால் உடனடியாக முருகப்பெருமானை நோக்கி செல்லுகிறார். தான் சவாதம் செய்து விட்டேன், வள்ளியை எப்படியாவது திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். முருகப்பெருமானிடத்திலே போகிறார். முருகப்பெருமானிடத்திலே போய் சொன்னார், உனக்கு ஒரு கனி கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னார். முருகப்பெருமான் சொன்னார், ஏற்கனவே கொண்டு வந்த கனியாலே எங்களுக்குள்ள குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உருவாக்கினார். அது எல்லோருக்குமே தெரியும். இது என்ன கனி கொண்டு வந்திருக்கிறாய் என்று திருப்பி கேட்கின்ற பொழுது நாரதர் சொன்னார், இது நீங்க நினைக்கின்ற கனி இல்லை, இது திருமணத்திற்குரிய கனி. வேடுவர் குலத்து நம்பியினுடைய மகள் வள்ளி என்று சொல்பவள் உங்களுக்காக முற்பிறப்பிலே இருந்து அவதரிக்கப்பட்ட ஒரு பெண். இக்கணமே சென்று அக்கணம் அந்த வள்ளியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த நாரதர் அங்கு நாமணிந்தார். ஆனாலும் இந்த முருகப்பெருமான் உடனடியாக வள்ளியை சோதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பாருங்கள், நான் சொன்னேனே பக்தி பிரபக்தி என்று சொன்னேன். இவர் எவ்வளவு தூரம் பக்தி வைத்திருக்கிறார், அந்த பக்தியினுடைய நிலைப்பாட்டை நான் ஆராய்ந்து கொள்ள வேண்டும் என்று முருகப்பெருமான் ஆசைப்படுகிறார். நாங்கள் எல்லோரும் ஒவ்வொரு மாணவனையும் கடினமான கேள்விகளை கேட்டு கேட்டு பார்ப்போம். ஏனென்று சொன்னால் இலகுவான கேள்விக்கு விடை சொல்லுகிறார் என்று சொன்னால் அடுத்த கேள்வி கொஞ்சம் கடினமாக இருக்கும். அவன் மாணவனுடைய சிந்தனை ஆற்றலை விரிவுபடுத்துவது போன்று இங்கே வள்ளிக்கும் சோதனைகளை கொடுத்து பார்ப்போம். அப்படி தான் இந்த வேடத்திலே செல்லக்கூடாது என்று சொல்லி ஒரு வேடுவ குல வடிவத்தை எடுக்கிறார். சாதாரண ஒரு வேடுவனாக மாறி தான் ஒரு மானை தேடி சென்றது போன்றே காட்சி கொடுக்கிறார். இப்ப வள்ளியானவள் அங்கே திணைப்புலத்திலே காவல் செய்து கொண்டிருக்கிறார். இங்கு வேடுவனாக வந்த இந்த முருகப்பெருமானாக வந்த இந்த வேடுவன் என்ன செய்தான் என்று சொன்னால், தான் ஒரு மானை தேடி வந்தேன், அந்த மான் இந்த வழியாக வந்தது என்று சொல்லி வள்ளியிடத்திலே கதை தொடங்குகிறார். வள்ளி இங்கு மான் வரவில்லை என்று சொல்லி கதையை முறித்துக் கொள்கிறார். சாயங்கால நேரமாகின்றது. அந்த இடத்திலே வள்ளியினுடைய சகோதரர்கள் வருகை தந்தார்கள். தந்தை சகோதரர்கள் எல்லாரும் வருகை தந்தார்கள். இந்த வேடுவனாக நின்ற முருகப்பெருமான் அங்கு வேங்கை மரமாக மாறினார். அப்படி வேங்கை மரமாக இதை கிருபானந்த வாரியார் சொல்லுகின்ற போது சொன்னார், வேங்கை மரம் சாதாரண மரம் அல்ல, வேதம் ஆகமும் உபநிடதம் சைவ சித்தாந்த பொருள் அத்தனையும் உள்வாங்கி இருக்கிறது சொன்னார். அதனுடைய கிளை வேதங்களாகவும் அங்கு சொல்லப்படுகின்ற நுனியினுடைய தன்மை ஏகப் பொருள் என்பதையும் உற்று நோக்கிறது என்று சொன்னார். வேங்கை மரமாக மாறினார். அப்படி வேங்கை மரமாக மாறி நிற்கின்ற பொழுது தந்தை வள்ளியிடம் கேட்டார், இது என்ன திடீரென்று ஒரு வேங்கை மரம் இதிலே வந்திருக்கிறது? வள்ளிக்கு மனப்பயம். வேடுவனாக வந்தவன் திடீரென்று வேங்கை மரமாக மாறிவிட்டால், இப்படி வேங்கை மரமாக மாறி நிற்கிறார் என்று சொன்னால் என்னுடைய தந்தையை சிலது கொன்று விடுவான், ஆகவே தந்தையை சமாளித்து விடுவோம் என்று சொல்லி வள்ளி போய் சொல்லி தந்தையை அனுப்பி விடுகிறார். இப்பொழுது அந்த வேங்கை மரமாக நின்ற அந்த முருகப்பெருமான் முதியவர் வடிவத்தை எடுத்துக்கொண்டார். அப்படி முதியவர் வடிவத்தை எடுத்து அந்த வள்ளியிடத்திலே அருகாமையில் நிற்கின்ற பொழுது சாயங்காலம் ஆகிவிட்டது. அந்த திணைப்புலத்திற்கு சகோதரர்கள் காவலுக்கு வந்து விட்டார்கள். வள்ளி தன்னுடைய மனைக்கு செல்ல வேண்டும். அப்பொழுது சகோதரர்கள் சொன்னார்கள், இந்த முதியவரை வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய மனையை அழைத்து செல், வள்ளிக்கு துணையாக இருக்கட்டும் என்று சொன்னார். வள்ளியுடன் இந்த முதியவரும் செல்லுகிறார். ஆனால் முதியவராக இருக்கின்ற முருகப்பெருமான் வள்ளி முருகன் மீது இருக்கின்ற பக்தியையும் வெளிப்படுத்தவில்லை, முருகப்பெருமான் மீது இருக்கின்ற ஆசையையும் கூறவில்லை என்று இந்த முதியவர் சிந்திக்கிறார். சரி, பிரச்சனை இல்லை என்று சொல்லி இந்த முதியவருக்கு பசிதாகமாக இருக்கும் என்று சொல்லி வள்ளி தன்னுடைய அரண்மனையில் இருந்த அந்த தேனையும் தினைமாவையும் கொடுத்தார். அப்படி தேனையும் தினைமாவையும் கொடுக்கின்ற பொழுது அந்த முதியவர் அந்த தேனையும் தினைமாவையும் உண்ணுகின்ற பொழுது அவருக்கு தாகம் ஏற்பட்டது. தன்னுடைய அந்த மனைக்கு அருகிலே இருக்கின்ற தடாகத்திலே நீரை எடுத்து அந்த முதியவருடைய தாகத்தை தீர்க்க முற்பட்டார். கட்சியப்பர் சொன்னார்,
தாகம் தீர்ந்ததடி பெண்ணே, இப்பொழுது மோகம் பிறந்தது என்று கச்சியப்பர் பேசுகிறார். அந்த முதியவராக வந்தவருடைய நோக்கம் நிறைவடையில, தாகம் தீர்ந்து விட்டது, ஆனால் அவர் எண்ணி வந்த காரியமோ அல்லது செயற்பாடோ இன்னும் நடைபெறவில்லையே. இப்பொழுது அந்த முருகப்பெருமானாக இருக்கின்ற அந்த முதியவருடைய உள்ளத்திலே வள்ளி தன்னை நேசிப்பதாகவும் தெரியவில்லை, அல்லது முருகநாமத்தை உச்சரிப்பதாகவும் தெரியவில்லை. இதுக்கு என்ன காரணம் என்று எண்ணி தன்னுடைய விநாயகப் பெருமான் அண்ணனை நினைக்கின்றார். இப்பொழுது அந்த இடத்திலே அண்ணன் யானை வடிவத்திலே வருகை தந்தார். வள்ளியானவள் அச்சம் கொண்டார். முதியவரை பார்த்து, தாத்தா எனக்கு பயமாக இருக்கின்றது, இதை யானையை விரட்டி விடுங்கள் என்று சொன்னார். அந்த முருகப்பெருமானாக இருக்கின்ற அந்த முதியவர் என்ன கேட்கிறார் என்று சொன்னால், எனக்கு சத்தியம் பண்ணு, இந்த யானையை நான் விரட்டி விடுகிறேன், என்னை திருமணம் செய்வாய் என்று சொல்லி சத்தியம் பண்ணுவாயாக இருந்தால் இந்த யானை போயிடும் என்று சொன்னார். இந்த வள்ளியும் பொய்ச்சத்தியம் பண்ணுகிறார். அப்படியே செய்கிறேன் சுவாமி என்று அந்த முதியவரை என்று சொல்லி சத்தியத்தை பண்ணிட்டார். இப்பொழுது யானை போய்விட்டது. வள்ளி அந்த முதியவரை ஏமாற்றி விட்டேன் என்று சொல்லி ஓடுவார். அப்படி ஓடுகின்ற பொழுதும் திருப்பி விநாயகர் பெருமான் வருகின்ற பொழுதும் இந்த வள்ளி மறுபடியும் இந்த முதியவரிடத்தில் வருவார். அப்படி வருகின்ற பொழுது நீண்ட நேரம் சோதனை இருக்கக்கூடாது அப்படி என்று சொல்லி அந்த முருகப்பெருமான் தன்னுடைய திருப்பெரு வடிவத்தை எடுத்து நோக்கினார். அப்பொழுது வள்ளியானவள் அந்த முருகப்பெருமானை அடைந்தாள் என்று சொல்லுகிறோம். அப்படி ஒன்று சேருகின்ற பொழுது அந்த திருமணத்தை, இரண்டு பேருக்கும் திருமணத்திற்கு அடிப்படையாக விநாயகப் பெருமான் காட்சி கொடுத்திருந்தார். இது எங்களுடைய கந்தபுராணத்தை வச்சு சொல்லுகின்ற பொழுது கச்சியப்பருடைய நோக்கிலே களவு மனம் என்று சொல்லுகிறார். ஏன் இதை களவு மனம் என்று சொன்னார் என்று சொன்னால், பக்தியினுடைய செயற்பாடு, விரபக்தி. தேவயானையுடன் ஒப்பிடுகின்ற பொழுது வள்ளியானவள் அதீத பக்தியினை பெற்றிருந்தார். தேவயானையினுடைய பக்தி குறைவென்றில்லை, தேவயானையுடன் ஒப்பிடுகின்ற பொழுது அதிக பக்தி இந்த வள்ளியிடத்தில் இருந்தது. ஆகவே இந்த வள்ளியை சோதனைக்கு உட்படுத்தி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பது அந்த முருகப்பெருமானுடைய அந்த பரீட்சை. அதுதான் நாங்கள் இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞானா சக்தி என்று சொல்லி முச்சக்திகளையும் ஒன்றிணைந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறோம். அப்படி மூன்று சக்திகளையும் கைவரப் பெற்று வழிபாடு செய்கின்ற பொழுது எங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது திண்ணம். எனவே நாங்கள் அடியார்களாகிய நாங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்கின்ற பொழுது பக்தி நிலை, அதிலும் பிரபக்தி என்று சொல்லுகிறோம். நாங்கள் எல்லோரும் எடுத்த உடனேயும் முருகப்பெருமானுடைய திருவருள் கைகூடவில்லை என்று கவலைப்படுவோம். சில பேர் சொல்லுவார்கள், கடவுளே கும்பிடாதவன் சந்தோஷமாக இருக்கிறான், கடவுளை கும்பிடுகிற நாங்கள் கஷ்டப்படுகிறோம் என்று பல பேர் சொல்லிக் கொள்வார்கள். இது யதார்த்தம். ஆனால் நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் எல்லோரும் சோதனைகள், இறைவனால் மேற்கொள்ளப்படுகின்ற சோதனைகளையும் படிகளையும் நாங்கள் தாண்டுகின்ற பொழுதுதான் நிச்சயமாக இறைவனுடைய அந்த பக்தி நிலைக்கு உட்படுவோம் அல்லவா? அதே போன்று எங்களுடைய இந்த முருகப்பெருமானுடைய இந்த மகோற்சவ காலங்களில் அடியார்கள் எல்லோரும், உண்மையிலே நீங்கள் எல்லோரும் பக்தி நிலைமையாளர்கள். இந்த ஊர் கல்விமான்கள் சார்ந்த பிரதேசம், நல்ல பக்தி நிலைமை கொண்ட பிரதேசம். எத்தனையோ பேச்சாளர்கள் இந்த இடத்திலே வாழ்ந்து திருமுறைகள் ஓதுபவர்கள் இருக்கின்ற இடம். அப்படியான இந்த பிரசித்தி பெற்ற இந்த இடத்திலே நான் பக்தி நிலைமையை பற்றி குறைவாக பேசவில்லை. நாங்கள் எல்லோரும் மனித பண்புடையவர்களாக, நல்ல சிந்தனை ஆற்றல் உள்ளவர்களாக வாழ வேண்டும். அப்படி வாழுகின்ற பொழுதுதான் நிச்சயமாக எங்களுடைய மதம், பண்பாடு, கலாச்சாரம், தமிழர்களுடைய சிந்தனைவாதம் எழுச்சி பெறும் என்பதை இந்த அரிய நேரத்திலே நான் குறிப்பிட்டுக் கொள்வதோடு, இந்த கைங்கரியத்தை முன்னின்று நடாத்துகின்ற அத்துணை உள்ளங்களுக்கும் மனதார நன்றி தெரிவித்து, இந்த எம்பெருமானுடைய திருவருட் சக்தி இங்கு கூடியிருக்கின்ற இவ்வளவு நேரமும் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்து கேட்ட அன்பர்கள் எல்லோருக்கும் எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய திருவருளும் குருவருளும் நிறைவாக கிடைக்க பெற்று இந்த வையகத்துளே வாழ்வாங்கு வாழ வேண்டும், சாந்தியும் சமாதானமும் நிலை பெற வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாதுயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்களோங்க, நற்றவம் வேள்வி மல்க,
மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். வரவழைத்து இந்த ஆலயத்துக்கு இந்த சூழ்நிலையிலே நல்ல பக்தி மனம் கமலம் செய்திருக்கிறார்கள். ஆலயத்துக்குள்ளே வரும்போது எங்களுடைய சிந்தனையெல்லாம் இறை சிந்தனையாக, இறைவனை நினைக்கின்ற அந்த ஆற்றல் எங்களுக்குள்ளே வர வேண்டும். வீடு செல்லும் போது அம்மா அப்பா என்ற நினைவு வர வேண்டும். பாடசாலை செல்லும் போது கல்வி கற்கின்ற நினைவு பெற வேண்டும். ஆலயத்துக்கு வரும்போது இறைவனை பற்றிய சிந்தனை எங்களுக்கு வர வேண்டும். இகலோகத்துக்கு அதிபதியாக இருக்கின்ற வள்ளியையும் பரலோகத்திற்கு அதிபதியாக இருக்கின்ற தெய்வானையும் நாங்கள் சிறப்பாக வழிபட்டால் எங்களுக்கு வேண்டிய சக்திகளை எல்லாம் இலகுவில் முருகப்பெருமான் தந்து விடுவார் என்று அவர் ஒரு சிறந்த ஆளுமை மிக்க அரசியலிலே தன்னுடைய பாடத்தை தொடங்கி சிறந்த ஒரு பேச்சாளராக திகழ்ந்து கொண்டிருப்பவர். அவருடைய அண்ணனும் ஒரு சிறந்த பேச்சாளர். அவர் மாணிப்பாய் பண்டத்தரப்பு மகளிர் கல்லூரியினுடைய ஆசிரியர். இங்கே வருகை தந்து சிறப்பாக முருகப்பெருமானுடைய அருளினாலே பக்தி வழிபாடு என்று பேசியிருக்கிறார். அவருக்கு எங்களுடைய ஆலய நிர்வாக சபை சார்பில் மனமார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு இன்றைய தினம் அடுத்த நிகழ்வாக பஜனை பாடல்களை எல்லோரும் பெரியவர்கள் பாடித்தான் நாங்கள் எல்லாம் கேட்டிருப்போம். தினமும் சங்கரத்தை புத்தியம்பதி பத்திரகாளி அம்பாளுடைய ஆலயத்திலே வெள்ளிதோறும் யார் வருகிறார்களோ போகிறார்களோ கேட்கிறார்களோ கேட்காம விடுகிறார்களோ எல்லாம் அந்த இறைவனுக்கு எங்களுடைய அர்ப்பணம் என்று எங்களுடைய கதிரவேற்பிள்ளை ஐயாவினுடைய புதல்விகள் இங்கு வந்திருக்கிறார்கள். காருண்யா சாதுரியா ஆகிய இருவரும் இப்போது ஒரு குறிப்பிட்ட சில நிமிடங்கள் பன்னிசை கச்சேரி நான் இரவு 9 மணி அளவிலே சென்று